கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னம் எங்களை ஒரு விசை மூடட்டும் சுவாமி. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், நாங்கள் பலவீனர்கள் தான். ஆனால் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பும் போது பலவீனர்களெல்லாம் பலவான்களாய் மாறுவோம், குறைவுள்ளதெல்லாம் நிறைவாய் மாறும், எல்லா தடைகள் மாறும், சமாதான குறைவுகள் மாறும். கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் உம்முடைய மக்களை நிரப்பட்டும், நன்மையினால் நிறைத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் இந்த எபேசு திருச்சபை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலே இந்த எபேசு திருச்சபையை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை புகழுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த முறை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கும் போது அங்கேயும் அந்த 2வது வசனத்துடைய முதல் பகுதியில் ஆண்டவர் அவர்களை புகழுகிறார். எதற்காக புகழ்ந்தார் என்றால், அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய செயல்பாடுகளை குறித்து புகழ்ந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2வது பகுதி, இந்த 2வது வசனத்துடைய 2வது பகுதியிலே நாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், கோட்பாட்டிலே நீ தெளிவாய் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்பாடு அப்படின்னா சில அடிப்படையான சத்தியங்களிலே இந்த எபேசு திருச்சபை மக்கள் நிலைத்திருந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த எபேசு திருச்சபையில் பவுல் அப்போஸ்தலன் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அங்கே தங்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார். நிறைய ஆண்டவருடைய வேதத்தின் ரகசியங்களை இந்த எபேசு மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்களுக்கு போதித்திருக்கிறார். எபேசு நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நாம் அதை அங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு வளர்ந்த இந்த எபேசு திருச்சபையை ஆண்டவர் சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் இந்த அறிந்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை கடந்த வாரம் சிந்திக்கும் போது அது ஆண்டவர் என்னை முழுமையாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். முழுமையாக அறிந்திருக்கிறேன், உன்னை குறித்த தெளிவான ஞானம் அல்லது அறிவு எனக்கு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறேன், ஆதாரத்தோடு நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இல்லை, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒன்றையுமே மறைக்க முடியாது. எல்லாமே அவருடைய கண்களுக்கு, எபிரேயாக்கியோன் சொல்றான், வெளியரங்கமாய் இருக்கிறது, ஒன்றையுமே மறைக்க முடியாது. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் இந்த எபேசு திருச்சபையை பார்க்கும்போது 2வது இவர்கள் அடிப்படை சத்தியத்திலே அல்லது கோட்பாட்டிலே மிக ஆழமான ஒரு அறிவை கொண்ட மக்களாக இவர்கள் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்கு ஒரு குணம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவர்கள் பொய்யை சகிக்க மாட்டார்கள். அவர்கள்
ஆண்டவருடைய சத்தியத்தை புரட்டுகிற மக்களை சகிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது சொல்றாரு, எபேசியர் 4:27 சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். அருமையானவர்களே, இது மிக ஆழமான ஒரு வார்த்தை. பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஐயோ பாவம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எனக்கு நிறைய நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுற கிறிஸ்தவர்களை நிறைய பார்த்துருக்குறோம். பரவாயில்ல இருக்கட்டும், அது ஏதாவது சொல்கிறாரு இருக்கட்டும், அது அவருடைய போதனை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, பிசாசு இப்போ இங்கே வர்றாரு, உள்ளே வர்றாரு, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம இடம் கொடுத்தோன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இருக்க இருக்க எல்லாத்தையும் கெடுத்துருவான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஒரு வேடிக்கையான ஒரு கதை சொல்வாங்க. ஒருத்தர் ஒரு பெரிய வீட்டை இன்னொரு மனிதனுக்கு விற்றாராம். அந்த வீட்டை விற்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த வாங்கின மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ பெரிய அழகான வீட்டை இவர் நமக்கு இவ்வளோ சீப்பாக கொடுத்துட்டு போகிறாரு, சந்தோஷப்பட்டார். அப்போ அந்த வீட்டில் உள்ள மனிதன் என்ன பண்ணானா, அந்த வீட்டை விற்கிற மனுஷன் என்ன பண்ணானா, அந்த வாங்குறவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னானா, என்ன தெரியுமா? ஐயா, ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய வீடு பார்த்து பார்த்து கட்டினையா, இப்போ என்னுடைய சூழ்நிலை இந்த வீட்டை நான் விற்க நேரிட்டது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை, இவ்வளோ பெரிய வீட்டை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், ஒரே ஒரு மூலையில் ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க, ஒரு ஆணியை எனக்காக நான் அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இந்த வீடு வாங்கின மனுஷனுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நல்ல வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாரு, நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, அந்த ஆணி ஒன்று அடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாராம், சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இவ்வளோ பெரிய வீட்டை எனக்கு கொடுத்துட்டீங்க, இந்த ஆணி அடிக்கிறதுல என்ன இருக்குது, அடிச்சுங்க அப்படின்னாராம். இவன் அந்த மனுஷன் சொன்னானா, சார் மொத்த வீடும் உங்களது தான், ஆனால் இந்த ஆணி மட்டும் என்னுடையது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களது தான் அப்படின்னா. ஒரு வாரம் பொறுத்து இந்த மனுஷன் வந்தார். வந்தால் ஒரு செருப்பு ஒன்று, பிஞ்சு போன செருப்பு பையில் போட்டு கொண்டு வரார். என்ன அப்படின்னா, நான் இந்த வழியாக போனேன், செருப்பு அறுந்துச்சு, இந்த செருப்பை நான் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் இந்த ஆணியில் மாட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. இந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியல. அவன் கேட்டான், ஏங்க இவ்வளோ பெரிய வீட்டில் போய் இந்த ஆணியை இங்கே இதை செருப்பை இங்கே மாட்டுறேன்றீங்களா அப்படின்னும். அவன் சொன்னானா, சார் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேச மாட்டேன், மொத்த வீடும் உங்களுக்கு தான், அந்த ஒரு ஆணி எனக்கு, ஆகவே இது ஏன் ஆணி, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு இந்த செருப்பு பைய அங்கே மாட்டிட்டு போயிட்டாரு. ஒரு வாரம் ஆச்சு, இந்த ஆள் வந்து செருப்பு எடுத்த மாதிரியே தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வந்தார், கருவாடு பாக்கெட்டை ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து அந்த ஆணியில் மாட்ட வர்றாரு. என்ன அப்படின்னு கேட்டால் இவன் சொன்னான், அது பாருங்க வீடெல்லாம் உங்களுக்கு தான், ஆனால் இந்த ஆணி யாருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், ஆகவே என்னுடைய ஆணியில் நான் என்ன பண்ணுறேன், கருவாட்டை மாட்டுறேன். மாட்டிட்டு போயிட்டான். நைட்டெல்லாம் இவருக்கு தூக்கம் இல்லை, நாறுது, வீடே நாறுது, வீடே நாறுது. யோசிச்சு பார்த்தாரு, ஒரு சின்ன ஆணியை அடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால இவ்வளோ வேதனை நான் அனுபவிக்க வேண்டி இருக்குதே, வரட்டும் அந்த ஆள் அப்படின்னு காத்து இருந்தார். அடுத்த முறை அவன் வந்த உடனே அவனை பார்த்து சொன்னாரப்பா, உன் சகவாசமே வேணாம், நீ இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்த ரொம்ப சந்தோஷம், இந்த ஆணி எனக்கு வேணும்னு கேட்ட, ஏதோ நல்ல மனுஷனாக இருக்கிறேன்னு கொடுத்தா, கடைசியில் என்னையே அந்த வீட்டில் இல்லை இருக்க முடியாதபடி பண்ணுறிய, ஒழுங்கு மரியாதை அந்த ஆணியை பிடிங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பிடுங்கி தூக்கி அடித்தாரான். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் பிசாசுனுடைய வேலையும். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதாஸுக்கு உள்ளே சாத்தான் புகுந்தான். யூதாஸு அதுக்கு இடம் கொடுத்தான். பணத்தின் மேலே ஆசை வந்த உடனே அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். பிசாசு உள்ள நுழைஞ்ச உடனே அவனை ஆண்டவரை விட்டு வெளியே கொண்டு போகிறான்.
ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்தவன் இருளான உலகத்துக்குள்ள போகிறான். நீங்க யோவான் 13 அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் அப்பத்தை புசித்த பிறகு வெளியே போனா, அவன் அந்த வெளியே போகும்போது யோவான் சொல்றாரு, இருளாய் இருந்தது. பிசாசு அவனை எங்க கொண்டு போனா? இருள கொண்டு போனான். தவறான ஆலோசனை கொடுத்தான். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைத்தான். கடைசியில் என்ன பண்ணா தெரியுமா? நாண்டு கொண்டு செத்தான். பிசாசு ஒன்றும் அவனுக்கு உதவி செய்யலை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? காம்ப்ரமைஸ் பண்ண நினைக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள். ஸ்பர்ஜன் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, இது மிக தீவிரமானது. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவது என்பது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அதை அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உண்மையின் முதுகு எலும்பு போன்றது. எது தெரியுமா? இந்த பிசாசை எதிர்த்து நிற்பது என்பது உண்மையின் முதுகு எலும்பு போன்றது. அதே போல தற்கால சபைகள் இந்த தீர்மானத்தில் கொஞ்சமாவது நிலைக்க வேணும்னு சொல்றார். தற்கால சபைகள் இந்த பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த தீர்மானத்தில் கொஞ்சமாவது நிலைச்சு நிற்கணுமா? இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த திருச்சபைகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ திருச்சபைகள் பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கள்ள உபதேசங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. நிறைய கள்ள உபதேசங்கள் வந்திருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, இதில் இந்த தீர்மானத்தில் நாம் கொஞ்சமாவது நிலைத்திருக்க வேணும். காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தை கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிட்டா போதும், கொஞ்சம் அந்த வேத அறிவு வந்துட்டா போதும், உடனே என்ன பண்றாங்களா, அவர்கள் நரகத்தின் வாசலில் நின்று பொய்களை வாந்தி பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். நரகத்தின் வாசலில் நின்று பொய்களை வாந்தி பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்குது அப்படின்னு என்ன பண்றான்னா வாந்தி பண்ணுகிறான். இதை நிறைய நேரங்களில் சபைகள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, இந்த எபேசு திருச்சபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பொல்லாதவர்களை நீ சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். இரண்டாவது சொல்றாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஒரு கூட்டம் பொய் பேசிட்டு தெரியுது, இன்னொரு கூட்டம் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அப்போஸ்தலர்களை பார்க்கலாம். அல்ல, நிறைய அப்போஸ்தலர், இதில் எல்லாரையும் நான் குறை சொல்லலை, உண்மையாய் கர்த்தரை தரிசித்தவர்கள், கர்த்தருடைய வல்லமை அனுபவித்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். சும்மா வெள்ளையும் சொல்லையுமா வந்து நின்றுட்டு நானும் அப்போஸ்தலர்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுது யார் அப்போஸ்தலர்கள் அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம், யோவான் தான் இதை எழுதுறார், எபேசு திருச்சபைக்கு இதை எழுதுறாரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்லி தர்றாரு பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்றார், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எது என்னை நிலைத்து நிற்க பண்ணுகிறது, பொய்யெல்லாம் கண்டறிகிறதுக்கு எனக்கு எது உதவி செய்கிறது அப்படின்னா ஆண்டவர் தருகிற அபிஷேகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தருகிற அபிஷேகம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் வரங்களை குறித்து பேசும்போது அதில் அவர் 7வது வரமா சொல்ற வரம் என்ன தெரியுங்களா? ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இது என்ன ஆவி, இது எப்படிப்பட்டது, இது உண்மை பேசுதா பொய் பேசுதா, இது ஏமாற்றுகிற ஆவியா இல்லை உண்மையிலேயே கர்த்தருடைய ஆவிதானா அறிந்து கொள்வதற்கு இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அதே போல 2 யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகார வசனத்திலே நாம் பார்க்கும்போது 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ
தெளிவாக வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் வேதத்தின் அடிப்படையில் நிலைத்து நிற்காமல் அதை மீறி நடக்கிறார்களோ அவர்கள் யாரல்ல? தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாயிருக்கிறான். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, சோதித்து அறிய வேண்டும். அல்லேலூயா. சோதித்து அறிய வேணும். எல்லார்கிட்டையும் போய் தலையை கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆளுங்க குறி கேட்கறதுக்குன்னே போகிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? இவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், உடனே போய் தலையை கொடுத்துருது. அவர் சொல்லுவார், அவர் என்னென்னமோ சொல்லுவார். எல்லாத்தையும் கேட்டுட்டு, பா ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசினார். எத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது? என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இந்த ஊழியக்காரர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதா? கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நிறைய தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள். ஒருத்தரை பார்த்தாவே தெரியும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. அவங்க குப்பை பெருக்கிறவங்க. அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்தேன், ரொம்ப சோர்ந்து போயிருக்குது. நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த அம்மாவை நீங்கள் ஆசீர்வதிங்க, இவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, சமாதானத்தை தாங்க. ஜெபம் பண்ணால் அந்த அம்மா தேம்பி தேம்பி அழறாங்க. என்னன்னு பார்த்தா, அவங்க மகன் குடிகாரன். அவனுடைய தொல்லையினால் அவங்க பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 2 பேர் வீட்டை விட்டே ஓடிட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சையா, ஆனாலும் குடும்பத்தோடு அவன் வாழலை, அவன் எனக்கு தொல்லையாக இருக்கிறான், எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குது, அந்த வேதனையில் நான் இருக்கிறேன், என் பிள்ளை இன்னும் என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறான். முகத்தை பார்த்து ஐயோ பாவம்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்லி ஜெபம் பண்ணு. ஆனால் இன்னைக்கு நிறைய நேரங்களில் தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லிவிட்டு மனதில் தோண்டினதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற ஆட்களை பார்த்துருக்குறோம். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய வசனத்தை, உபதேசத்தை கொண்டிராவிட்டால், இல்லை உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடந்தால் அவர்கள் தேவனை உடையவர்கள் அல்ல. அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு மனிதன் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அவங்க ஆண்டவரை உடையவர்களா இல்லை உலகத்தை உடையவர்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஒரு சில பிரசங்கியாரெல்லாம் பார்த்துருக்கிறேன், ஒரு ஆதார வசனம்னு ஒன்று எடுப்பாங்க, ஆனால் அந்த வசனத்தை அவங்க ஒரு முறை கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு வேற ஏதேதோ பேசி ஜனங்களை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி, நானும் பிரசங்கம் பண்ணுறேன்னு ஒரு மணி நேரம் உருட்டிட்டு அமைதியாக ஜெபம் பண்ணி முடிச்சுருவாங்க. என்னையா கேட்ட அப்படின்னா ஒன்றும் அவங்களுக்கும் புரியாது, பேசினவருக்கும் புரியாது. அப்படிப்பட்ட ஆட்களை நாம் பார்த்துருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு அந்த பகுத்தறிகிற வரத்தை கொடுத்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. சபை அதை முற்றிலுமாக பயன்படுத்த வேணும். கர்த்தர் தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பயன்படுத்துகிற சபையாக இருக்க வேணும். 2வது சொல்லுது, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொன்னதையும் நீ தெரிந்திருக்கிறாய், அவர்களை சோதித்து அறிந்திருக்கிறாய். அப்போ யார் அப்போஸ்தலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? இயேசுவோடு இருந்தவர்கள் ஒன்று. 2வது, தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இயேசுவை தனிப்பட்ட முறையில் தரிசித்தவர்கள். அவங்க தான் யாரு? அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. சும்மா போனவங்க வந்தவங்கலாம் அப்போஸ்தலர் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. அப்போஸ்தலர் யார் தெரியுமா? இயேசுவோடு இருந்தவர்கள் முதல்ல. 2வது, ஒரு முறையாவது இயேசுவை தனிப்பட்ட முறையில் தரிசித்தவர்கள் அப்போஸ்தலர்கள். வாசி பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21, 22. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகி இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க.
யூதாஸ் நாண்டு கொண்டு செத்துட்டான். இப்போ அவன் இடத்துக்கு ஒருத்தனை கொண்டு வரணும். யாரையோ கொண்டு வரல. யாரை கொண்டு வந்தாங்க தெரியுமா? பைபிள் சொல்லுது, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகி இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இயேசுவாலே அப்போஸ்தலர் என்று தெரிந்து கொள்ளப்படலை, ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள். இயேசுவோடு இருந்தவங்க எப்போதிலிருந்து இருந்தாங்க? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த காலத்திலிருந்து இயேசு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேரை அங்கே தெரிந்தெடுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த 23வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரை நிறுத்தினார்கள். இந்த 2 பேரும் யார் தெரியுமா? இயேசுவோட நடந்தவங்க, அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தவங்க, அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவங்க, அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்தவங்க, அவர் பரலோகம் ஏறி போனதை பார்த்தவங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறது பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 9:1, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? நல்ல கவனிங்க, பவுல் கேட்கிறாரு, நான் அவரை தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ 2வது நான் சொன்னது போல தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இயேசுவை தரிசித்தவர்கள் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. நம்ம பவுல் ஆண்டவராலே இயேசுவாலே தெரிந்தெடுக்கப்படலை. அவருடைய காலம் முடிந்து போன பிறகுதான் இந்த பவுல் எழும்புறாரு. ஆனால் தமஸ்குவுக்கு போகிற வழியில் இயேசுவை அவன் தரிசித்தான், சந்தித்தான், அவருடைய வல்லமை அவன் அனுபவித்தான். இப்போ அவனையும் நம்ம என்ன சொல்றது தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் கிறிஸ்துவை தரிசித்தவர். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த பவுலையும் அடுத்த நம்ம பார்க்கிற அப்போஸ்தலர்களையும் நம்ம ஒரு பக்கம் நிறுத்திட்டு, இப்போ இருக்கிற அப்போஸ்தலர்களை ஒரு பக்கம் நிறுத்தி பார்த்தீங்கன்னா, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்க்காதவர்கள், இயேசுவை தனிப்பட்ட முறையில் தரிசிக்காதவர்கள், வேதத்தின் அறிவு மட்டும் இருக்குது, வேதத்தை பற்றி எனக்கு தெரியும், நிறைய கமெண்ட்ரி படிச்சிருக்கிறேன், நிறைய விளக்க உரைகள் சொல்லுகிறேன், ஆகவே நான் அப்போஸ்தலன் சொன்னா ஏத்துக்காதீங்க. அல்லேலூயா. ஏத்துக்காதீங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை பற்றி தெரியாது. அவன் அறிவெல்லாம் ஏட்டு அறிவு தான், அனுபவ அறிவு அல்ல. அனுபவ அறிவு உள்ளவன் தான் அப்போஸ்தலன். இப்போ வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவாக தன்னுடைய மக்களுக்கு சொல்லி தருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 28லிருந்து 30 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிக்கையின் செய்தியை அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். 20-28 உங்களை குறித்தும் தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அடுத்தது சொல்றாரு, உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்க, ஜாக்கிரதையா இருங்கன்றார். இப்போ பவுல் ரொம்ப தெளிவாக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றாரு, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் போன்ற அந்த ஊழியக்காரர்கள் எழும்புவாங்க. அவங்க எழும்பி என்ன பண்ணுவாங்களாம்? சீஷர்களையும் தங்களிடத்தில் இழுத்து கொள்ளத்தக்கதாக.
இல்லையா? அப்போ ஆண்டவருடைய சீஷர்களாய் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறவங்களை கூட தங்களுடைய கள்ள உபதேசத்தில் இழுத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல, நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்க. தவறான உபதேசம் பண்ணுறவன் பின்னால் 10 ஊழியக்காரங்க நிற்பாங்க. ஐயா ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்புமே பண்ணல, அவர் மேலே வீண் பழி சுமத்திட்டாங்க, ஐயா மேலே குற்றப்படுத்துகிறாங்க, ஐயா ரொம்ப நல்லவர் சொல்கிறாங்களா? பார்த்துருக்குறீங்களா? பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க, எல்லாம் கள்ள உபதேசம். எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நடத்தாமல் ஏதோ தனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நெஞ்ச கர்த்தருடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு ஓட்டுற ஊழியக்காரங்க, அவங்கள நம்பி போகிறவர்களும் கூட வேதம் சொல்லுகிறது சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிக்கிறார்கள். அல்லேலூயா. சர்ச்சில் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். சொன்னானா? சர்ச்சில் டான்ஸ் ஆடலாம். ஏன்டா ஆடலாம்? தாவீது ஆடினார். தாவீது எங்கே ஆடினார்? ரோட்டில் ஆடினார். நீ ஏன் சர்ச்சில் ஆடுவ? எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் தானே. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால் ஆடினார். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆடுகிறோம். என்னாச்சு? அவன் பின்னால் ஒரு 10 பேர் நிற்பான், இந்த பக்கம் ஒரு 10 பேர் நிற்பான். ஒரு கூட்டம் சொல்லும் அவன் இப்போ கள்ள உபதேசம் பண்ணுறான், இன்னொரு கூட்டம் சொல்லும் அதுதான் கரெக்டான உபதேசம். அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். சபை என்பது கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது தான் சபை. அதை மீறி போச்சுன்னா ஆண்டவர் வருத்தப்படுவார். இப்போ வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. எபேசு திருச்சபைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா உங்ககிட்ட இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளை அல்லது அப்போஸ்தலர் என்று தங்களை பொய்யாய் சொல்லி கொண்டிருக்கிறவர்களை நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறாய். அல்லேலூயா. யோவானின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க, அங்கே தம்முடைய ஜனங்களை அவர் எச்சரிக்கிறார். 1 யோவான் 1:4 4:1 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே பாருங்க, அவரு எடுத்த உடனே பலார்னு அடிச்ச மாதிரி சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் இருக்குது இல்லை? வாழறதே பெரும்பாடுன்னா உபதேசம் பண்ணுறவங்களாம் நல்லவங்களான்னு ஆராய்ந்து வேற பார்க்கணுமா? சரிதானா? எல்லா உபதேசமும் நல்ல உபதேசம் அல்ல. கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் இன்னைக்கு இல்லை, இது இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை. ஆதி திருச்சபையிலேயே இந்த பிரச்சனை இருந்திருக்குது. என்ன பிரச்சனை? கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள். ஆகவே எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். என்னையா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14:29 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். நல்ல கவனிங்க. இது ஜபம், ஒரு கூட்ட ஜபம் நடக்குதுல்ல, ஜப கூட்டம் நடக்குது. அதில் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார், அந்நிய பாஷை பேசுகிறவங்களும் வந்திருக்கிறாங்க, எல்லாம் வந்திருக்குது, எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போது இவங்களுக்கு பவுல் சொல்லித்தர ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, எல்லா அதாவது 2 தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது என்ன பண்ணலாம்? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். மற்றவங்க என்ன பண்ணுமா? நிதானிக்கணும். இது கரெக்டா, இவங்க சொல்கிறது சரிதானா அப்படின்றத நிதானிக்கணும். இல்லைங்க அவர் சொல்லிட்டாருங்க கரெக்டாக இருக்குங்க, அது அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விழுந்து போக காரணம் என்ன அப்படின்னா, எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நம்பி ஏமாந்து போகிறோம். இல்லை, வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு அம்மா சென்னையில் தான் இருந்தாங்க, அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இப்போது ஒரு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளையை பார்த்தாங்க, கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க
மாப்பிள்ளையினுடைய ஃபோட்டோவை கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா என் மகளுக்கு இந்த மாப்பிள்ளையை தான் பார்த்துருக்குறோம், இது கடவுளுடைய சித்தமா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, இது நிச்சயமாய் கடவுளுடைய சித்தம்தான், இந்த திருமணம் நிச்சயமாக நடக்கும், அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. சரி, இப்போ இவங்க போனது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு ஃபோட்டோவை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அதே அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா என் பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்துருக்குறோம், இது ஆண்டவருடைய சித்தம் தானா அப்படின்னதும் அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இது கர்த்தருடைய சித்தம் அல்ல, இந்த திருமணம் நிச்சயமாக நடக்காது. 2 பேரும் வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இது கடவுளுக்கு சித்தம் இல்லைங்க, ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணங்க, அவங்க இதுதான் கடவுள் சித்தம்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்களே? இவங்க கேட்டாங்க, யார்கிட்ட போனீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா கிட்ட போனோம். அதே அம்மா கிட்ட தான் நாங்களும் போனோம், அந்த அம்மா இது கடவுளுடைய சித்தம் இல்லைன்ட்டாங்க. உங்களுக்கு எப்படி அவங்க அப்படி சொன்னாங்க? இதுதான் நிறைய நடக்குது, ஜாக்கிரதை. ஆவிகளை, தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணுங்க, நிதானியுங்கள், நிதானியுங்கள் என்று பவுல் சொல்லித்தரார். அதே போல தெசலோனிக்கேருக்கு சொல்லும்போது 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வந்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எது நல்லது? ஏன் தெரியுமா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் டிசர்னிங் ஸ்பிரிட்டை தர்றார், பகுத்தறிகிற ஆவியை தர்றார். எது சொல்லப்படுகிறதோ எல்லாத்தையும் நம்பக்கூடாது, எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது சோதித்து பார்த்து. அல்லேலூயா. என்ன பண்ணுமா? கேட்டதான் அல்லேலூயா, ஆண்டவர் எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தார். சொல்லிட்டாதீங்க, ஆண்டவரே உண்மையிலே இந்த வார்த்தை கரெக்டு தானா, இது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இல்லை, ஏசாமியே நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டு போயிட்டார். மத்தேயின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15லிருந்து 20 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் சொல்லித்தரார். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15லிருந்து வாசிங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. யார் யாரோ சொன்னாங்க, பவுல் சொன்னார், யோவான் சொன்னார், சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏசாமியே நம்மளை நேரடியாக பார்த்து சொல்கிறாரு, எதுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்? கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் யார் அப்படின்னா, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அல்லேலூயா. பவுல் சொல்கிறத விட்டுருங்க, யோவான் சொன்னதை கூட விட்டுருங்க, பேதுரு சொன்னார்னா விட்டுருங்க. இயேசுவே சொல்கிறாரு, உங்களிடத்தில் வர்ற தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள். ஏன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்னைக்கு மத்தியானம் ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு வயசான அம்மா. அது பேசும்போதே வேடிக்கையாக தான் பேசிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு ஐயா இருக்கிறாருயா, பெரிய சர்ச்சை வச்சுருக்கிறாரு, பேய் ஓட்டுறான்னு அடி பின்னி எடுத்துடுறாரு எல்லாரையும். அவர்கிட்ட போய் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா கொடு, நான் வர்றேன்னு சொல்கிறாருயா. நான் எங்கே அவ்வளோ பணத்துக்கு போகிறது, நீ அங்கேயே இருந்துக்கன்னு விட்டு வந்துட்டையா அப்படின்னு. அப்போது இன்னைக்கு நிறைய வியாபாரங்கள் பெருகி இருக்கிறது, கார்ப்பரேட் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. எது? சர்ச்சு. எவ்வளோ கிடைக்கும்? தீர்க்க தரிசனத்துக்கு கூட பணம் கொடுத்தா தான் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்கள் உண்டு, தெரியுமா? எனக்கு அனுபவம் உண்டு. ஒரு அம்மா கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் போனாங்க, லைனாக உட்காந்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தர் பேரையும் கேட்டு எதுக்காக ஜெபம் பண்ண வந்தீங்க, எல்லாம் அவங்க பிஏ எழுதிக்கிறாங்க. காணிக்கை கொடுத்தா அதையும் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்காதவங்கள மார்க் பண்ணாமல் விட்டுடுறாங்க. இப்போ அடுத்த செட்டு போங்க அப்படின்னு ஒரு 10 பேர் போய் உட்கார்ந்தா இந்த அம்மா கையில் அந்த லிஸ்ட் இருக்குது, யார் யார் காணிக்கை கொடுத்தாங்க அப்படின்ற லிஸ்ட் இருக்குது.
காணிக்கை கொடுத்தவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம், கொடுக்காதவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த சகோதரி ஆசீர்வதியும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், முடிஞ்சு போச்சு. போனவங்க வந்து சொல்கிறாங்க, பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்கய்யா, எனக்கு என்ன பண்ணல, ஒன்றுமே சொல்ல. அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரையும் தீர்க்கதரிசிகள் நம்பிட முடியாது. பைபிள் சொல்லுது கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதை சொல்லிட்டு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றார், 20வது வசனத்திலே சொல்றார், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய செயல்பாடுகளை பாருங்க, அந்த செயல்பாடுகள் தான் நமக்கு அவர்களை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லித்தரார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்றாரு. நிறைய காரியங்கள் இதில் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களை வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள். கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்கள், வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நமக்கு கற்றுத்தராரு, கள்ள அப்போஸ்தலர்கள் அவங்க கிறிஸ்துவை சந்திக்கல, கிறிஸ்துவோடு கூட அவர்கள் இருந்ததும் இல்லை. அவங்க கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஜெபம் பண்ணுறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா, பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்து ஒரு சிலர் அவரை மாதிரியே ஆக்ஷன் பண்ணுவான். பார்த்துருக்குறீங்களா? அவர் தலையாட்டுற மாதிரியே தலையாட்டி பாட்டு பாடுவாங்க. இந்த புருவம் அப்படி அப்படி மேலே போயிட்டு வரும் ஜெபம் பண்ணும்போது. அது பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கும். ஒரிஜினல் ஒன்று இருக்குது, அந்த வேஷத்தை தரித்த டூப்ளிகேட்டுக்கு நிறைய ஓடிச்சு. அதே மாதிரி அந்த கை அப்படி நீட்டி பிரசங்கம் பண்ணுறது, அப்படி பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பைபிள் சொல்லுது பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் விளையாட்டுக்கு சொல்ல, அவன் நிறைய சொல்கிறான். அவர்கள் வேஷம் தரித்து கொண்டவர்கள். அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அது ஆச்சரியம் அல்ல. அவங்க அப்படி செய்கிறது என்ன இல்லை, ஆச்சரியமானதெல்லாம் இல்லை, எல்லாரும் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் செஞ்சார். அவர் என்ன செஞ்சாராம் பாருங்க, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. நல்லா கவனிங்க, சாத்தான் எப்படி வருவானா, தேவதூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா தெரியும், அந்நிய பாஷை பேசுவாங்க, நம்மளை விட சூப்பராக பேசுவாங்க, நம்மளை விட சூப்பராக பேசுவாங்க, இடைவிடாமல் பேசுவாங்க. நமக்கே கொஞ்சம் அப்படி பின்வாங்கிடுவோம், சார் நம்மெல்லாம் அந்த மாதிரி இல்லை போல இருக்குது, இவங்க நல்லா தீர்க்க அந்நிய பாஷை பேசுகிறாங்களே. கொஞ்சம் அவங்கள இன்னும் வல்லமையாக ஆண்டவுடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே விடுவான். காரணம் தெரியுமா, பிசாசு கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஐயா அந்தோனியார் பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களையா. நான் கேட்டேன், அந்தோனியார் யார்? அந்தோனியார் யார்? உனக்காக அவர் மரித்தாரா? உன் பாவத்தை அவர் சுமந்தாரா? அவர் பாவத்தையே அவர் சுமந்து தீர்க்கிறதுக்கு முடியல, ஏசாமியை தான் தேடி ஓடினார். அவர் நாமத்தை சொல்லி எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பிட்டாங்க. சபை இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஏமாற்று வேலைகள் நடக்கிறது. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. பவுல் சொல்லி தர்றாரு, அவன் ஊழியக்காரன். யாருடைய ஊழியக்காரன்? சாத்தானுடைய ஊழியக்காரனோ என்ன செய்கிறான்? நீதியின் ஊழியக்காருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல. ஆனால் அதுக்கு அவர் சொல்லும் போது என்ன சொல்ல, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அல்லேலூயா. என்னதான் நீ வேஷம் போட்டாலும் முடிவு அல்லது அவருடைய
என்ன சொல்கிறது, பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணியோ அதுக்கான பலன் தான் உனக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, எபேசு திருச்சபையை பார்த்து கர்த்தர் சந்தோஷமாக சொல்கிறாரு, திருச்சபையே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ யார் தெரியுமா? நீ முதல்ல சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, பொய்யான உபதேசத்தை எதிர்த்து நிற்கிறாய், அதை நீ ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டாவது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ ஆராய்ந்து அவர்களை பொய்யர் என்று அறிந்திருக்கிறாய். அவங்களை நீ ஒதுக்கி வச்சிருக்கிற, அவங்களை நீ ஏற்றுக்கொள்ளல, சகிக்கல, அவர்களை நீ புறக்கணித்து இருக்கிறாய். ஆகவே அது எனக்கு பிரியமானது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுது, அப்படிப்பட்டவங்களை வீட்டில் ஏற்றுக்காதீங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. ரொம்ப அருமையாய் ஆண்டவருடைய வேதம் சொல்லும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவழைத்து கொள்வார்கள் என்று அங்கே அவர் சொல்றார். தீவிரமான அழிவை வரவழைத்து கொள்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் எபேசு திருச்சபை செய்தது போல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா ஆவிகளையும் கேளுங்க, அவங்க சொல்கிற தீர்க்க தரிசனத்தை கேளுங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதை ஆராய்ந்து பாருங்க, இது சரிதானா, இது கர்த்தரால் சொல்லப்பட்டது தானா இல்லை பிசாசினால் சொல்லப்பட்டதா, இந்த வார்த்தை அப்போஸ்தலர்களால் வருகிறதா அல்லது அப்போஸ்தலர்களை போல வேஷம் போடுகிறவர்களால் வருகிறதா, நான் யாரை பின்பற்றுகிறேன், இது மிக முக்கியமானது. எதை பின்பற்று, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு காரியம் நீங்களும் நானும் தெளிவாக இருக்கணும். இந்த வேதத்தின் போதனைகளுக்கு மாறாக எப்பேற்பட்ட ஊழியக்காரன் பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. அல்லேலூயா. வேதத்தை தவிர உங்களுக்கு எனக்கு வேறு அடிப்படையான சத்தியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்பு, ஆண்டவரே அந்த பகுத்தறிகிற அறிவை எனக்கு தார், எல்லாவற்றையும் நல்லது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் வாழ, எபேசு திருச்சபை போல பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் அவர்களை புறக்கணிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்வார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நம்மை புகழுகிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர், நம்மை மேன்மைப்படுத்துறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு முன்பாக நாமும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த எபேசு திருச்சபையின் அனுபவத்தை எங்களுக்கு நீர் தாரும் சுவாமி. ஆண்டவரே, பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நாங்கள் பார்த்தோம். அதே அனுபவத்தை எங்களுக்கு தாரும். கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் சரியான வார்த்தைகளை புரிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை அறிந்து உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.